நரேந்திர மோடி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்த சமயத்துல வந்து இத்தாலிக்கு வந்து அவர் போயிருக்காரு. அதாவது இத்தாலி பிரதமர் ஏன் சொல்லும்போது சிரிக்கிறீங்க? இதையெல்லாம் வந்து ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்னோம்னா, இந்த நாட்டினுடைய அரசியல் ஒரு கீழ்த்தரமா போச்சுன்னு அர்த்தம். இத்தாலியில போயிட்டு அவர் பண்ண ஒப்பந்தங்கள் என்ன? அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? வெதர் இட் இஸ் டிசைரஸ் ஆர் நாட். நார்வேல வந்து ஒரு பெண் பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்டப்போ அவர் அதுக்கு பதில் சொல்லாம வந்து அந்த இடத்துல வந்து ஓடி இருக்காரு. என்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு? பத்திரிகைகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் மோடி பேசியிருக்காரு ஒழிய, பத்திரிகையாளர் எழுப்பக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லணும்னு அவர் சொல்லலையே. மோடியை பொறுத்த வரைக்கும் மக்களிடையே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அவருக்கு. அதானி எப்படி காப்பாத்துறது, அம்பானிக்கு எப்படி உதவுறது, ஸ்ரீலங்காவில் ஒரு கான்ட்ராக்ட் போது எடுத்து எப்படி உங்களுக்கு கொடுக்கறது, அந்த இடத்துல தான் அவர் யோசிப்பாரு ஒழிய. பத்திரிகையாளர்கள் மனித உரிமையை பற்றி அப்படின்னா, மனித உரிமைனா என்னது, மனுஷனை போட்டு மிதிக்கிறதான்னு கேட்பாரு அவர். சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் வந்து சமீபத்தில் யங்ஸ்டர்ஸ் பற்றி அவங்களாம் வந்து ஒரு காக்ரோச் அப்படின்னு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த விமர்சனத்தை தொடர்ந்து வந்து சோஷியல் மீடியாவில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இளைஞர்கள் வேலை இல்லை, வேலை இல்லாத இளைஞர்கள் வந்துட்டு இதுதான் ஈடுபடுறாங்க. இப்போ நம்மளும் வேலை இல்லாத தான் அதை பண்ணுறோமா? ஸோ அடிப்படை புரிதல் இல்லாமலே வந்துட்டு அவர் கருத்து சொல்லியிருக்காரு. டிவி வந்துச்சு, அப்புறம் சோஷியல் மீடியா வருது. அப்போ இதெல்லாம் நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம எங்களை வந்துட்டு காக்ரோச்சு, பல்லி, பூரான் அப்படின்னோம்னா எதுக்கு இருக்கிறது? எதுக்கு இருக்கு? உங்களாட்ட விஷப்பாம்புகளுடைய பல்ல பிடிச்சி பார்க்கறதுக்கு இருக்கு. நரேந்திர மோடி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்த சமயத்தில் வந்து இத்தாலிக்கு வந்து அவர் போயிருக்காரு. அதாவது இத்தாலி பிரதமர் ஏன் சொல்லும்போது சிரிக்கிறீங்க? இல்லை சார், அதோடைய நிறைய ட்ரெண்டிங் வீடியோஸ்லாம் இப்போ போயிட்டு இருக்கு சார். இத்தாலி பிரதமர் மெலோனி அவர்களுக்கும், அதாவது நம்மளோட மோடி அவர்கள் வந்து மெலோனி அவர்களுக்கு ஒரு சாக்லேட் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காரு. அந்த சாக்லேட் வந்து மெலோடி அப்படின்ற ஒரு பேர். ஸோ இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த ரீல் வந்து இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதை எதிர்த்து வந்து ராகுல் காந்தி அவர்களும் வந்து பல விஷயங்கள் வந்து முன் வச்சிருக்காரு. பங்கு சந்தையில் நம்மளுக்கு பல வீழ்ச்சிகள் ஏற்படுது, இந்த சமயத்தில் நீங்கள் வந்து ரீல்ஸ் எடுத்து நீங்கள் சந்தோஷமாக அங்கே இருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு பிரதமருக்கும் இத்தாலிய பிரதமருக்கும் இந்திய பிரதமருக்கிடையே நடந்த ஒப்பந்தங்கள் என்ன, ராஜதந்திர ரீதியான அதனுடைய பலன்கள் என்ன, அதை தானே ஒரு எதிர்கட்சி தலைவர் பார்த்து பேசணும். எல்லாருமே வந்துட்டு எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் ப்ளசன்ட்ரிஸ் அப்படின்றது இருக்குது. ஒரு சாக்லேட்டோ ஒரு பூங்கொத்தோ கொடுக்குறாங்க. இதையெல்லாம் வந்துட்டு விமர்சனப்படுத்திக்கிட்டுலாம் வந்துட்டு ட்ரெண்டிங் ஆகுது அப்படின்னோம்னா, இந்த நாட்டினுடைய அரசியல் ஒரு கீழ்த்தரமாக போச்சுன்னு அர்த்தம். மோடி இங்கேருந்து போயிருக்காரு, இத்தாலி பிரதமரை சந்திக்கிறாரு. இத்தாலிக்கும் இந்தியாவுக்குமான உறவு தொடர்பாக எந்த இடத்துல அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அதை கவனிக்கணும். ஒரு நாட்டோட ஒரு நல்லுறவு அப்படின்றது என்னன்னா, நாளைக்கு நம்ம நாடுக்கு வந்துட்டு ஒரு சர்வதேச கிரைசிஸ் வரப்போதுன்னா அந்த நாடு நம்மளுக்காக நிற்கணும். அப்படியேப்பட்டது தான் வந்துட்டு இது ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே இருக்கிற எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரு? சாக்லேட்டை மையப்படுத்துறாரு, சின்ன பையன் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. அந்த சாக்லேட்டே ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சார். நான் இப்படி இல்லாமல் பேசுறது, அப்போ நம்ம யாரையும் சிறுமைப்படுத்துகிறோம்ல. நீங்கள் வந்துட்டு மோடி அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக மோடி அட்டாக் பண்ணுறது மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இட்டாலியும் நீங்கள் வந்துட்டு அசிங்கப்படுத்து, தப்பு. அதெல்லாம் இப்படிலாம் கிடையாது. எதை வேணாலும் சோஷியல் மீடியாவுக்கு வந்துட்டு அதுக்கு ஒன்றும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர் 99 MP உனக்கு பின்னாடி நிற்கிறான், உங்களுக்குமா பொறுப்பு இருக்காது? இத்தாலியில் போயிட்டு அவர் பண்ண ஒப்பந்தங்கள் என்ன, அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, வெதர் இட் இஸ் டிசைரஸ் ஆர் நாட், அதெல்லாம் பற்றி எதிர்கட்சி தலைவர் பேசினார் அப்படின்னா அது கிடையாது. இங்கே எப்படி நடக்குது, நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க, இதெல்லாமே பேச்சு. இதெல்லாம் வந்துட்டு வெறுத்து ஒதுக்கத்தக்கது. இதெல்லாம் ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு புரிய நீங்கள் இடத்த கொடுக்கவே இல்லை. நம்ம ஒன்றும் மோடியை பெருசு அப்படிலாம் சொல்ல வரல. ஒரு டூர் போயிருக்காரு, ஒரு அரசு ரீதியான ஒரு பயணம். இந்த பயணத்தில் அவர் என்ன பெற்றுட்டு வர போகிறாருன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுக்கு பெரிய தாக்கங்கள்லாம் ஏற்படுத்தும் இந்திய அரசியலில், இல்லையா? என்னத்த சொல்கிறது? ஸோ நார்வேல வந்து ஒரு பெண் பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்டப்போ அவர் அதுக்கு பதில் சொல்லாமல் வந்து அந்த இடத்துல வந்து ஓடி இருக்காரு. அந்த ஒரு வீடியோவும் இப்போது வந்து ரொம்ப வைரலாக இருக்குது. ஏன் மோடி வந்து பத்திரிகையாளர்கிட்ட பதில் சொல்லலை அப்படின்னு ஒரு விஷயம். நான் அப்படி என்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு? பத்திரிகைகளை கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் மோடி பேசியிருக்காரு ஒழிய, பத்திரிகையாளர்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லணும்னு அவர் சொல்லலையே. அவர் என்ன நினைக்கிறாரு? அவர் ஏதோ பெரிய திட்டங்கள்லாம் வச்சுட்டு இருக்கிற மாதிரியும், அதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது மாதிரியும், அதுக்கு வந்துட்டு பத்திரிகையாளர்கிட்ட பேசிட்டு இருந்தால் இதெல்லாம் நடக்காது, நம்ம பாட்டுக்கு நடைமுறைப்படுத்திட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை அந்த தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள்லாம் ஒரு சேர ஒரு ஃப்ளைட்டில் போய் மோடியை பார்த்தாங்க. ஒரு 25 நிமிஷம்னு சொல்லிட்டு அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம்லாம் ஆகிப்போச்சு அந்த இது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ இங்கே பத்திரிகையாளர் ஒருத்தர் கேள்வி கேட்டவுடனே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ நம்ம இதெல்லாம் வெளியில் சொல்லாமே, இதெல்லாம் ஏன் சொல்கிறது இல்லை அப்படின்னு. அப்படிலாம் சொல்லக்கூடாது, நம்ம என்ன சாதிக்க வந்தோமோ சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு மோடி சொன்னாராம். அப்படிலாம் இவங்க பேசிக்கிட்டாங்க.
அந்த மாதிரி தான் மோடியை பொறுத்த வரைக்கும் மக்களிடையே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அவருக்கு. அவருடைய செயல்படலாம் வேற, அவருடைய கவலைகள்லாம் வேற. ஸோ அதானி எப்படி காப்பாற்றுறது, அம்பானிக்கு எப்படி உதவுறது, ஸ்ரீலங்காவில் ஒரு கான்ட்ராக்ட் போகுது, அந்த கான்ட்ராக்ட் எடுத்து எப்படி உங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு அந்த இடத்துல தான் அவர் யோசிப்பார் ஒழிய வேற எதுவும் அவர் யோசிக்க மாட்டார். ஸோ அவரை போட்டு பத்திரிகையாளர்கள் மனித உரிமையை பற்றி அப்படின்னா, மனித உரிமைனா என்னது, மனுஷனை போட்டு மிதிக்கிறதான்னு கேட்பார் அவர். அதான் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜனநாயகம் மனித உரிமையில இந்திய அரசு செத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பதில் சொல்லிய மாட்டிக்கணும், ஓட்டிடுறாரு, அவ்வளோதான். எஸ்ஐஆர் நடவடிக்கையின் போது என்ன ஆச்சு, இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்து உள்ளபடியான வாக்களிக்க தகுதி உள்ளவனெல்லாம் தூக்கி வாக்காளர் பட்டியலேருந்து வெளில போடுறாங்க. இதெல்லாம் வெளிநாட்டில் கேள்வி தான் கேட்பாங்க. அவர் அதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. அவருக்கு தேவை இங்கே அதிகாரத்தை தக்க வைக்கணும், அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு கேள்விக்கெல்லாம் உட்படுத்துறதுலாம் அவன் கிடையாது. சார், சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் வந்து சமீபத்தில் யங்ஸ்டர்ஸ் பற்றி சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். அதாவது யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போது அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்காங்க, வேலை இல்லாமல் இருக்காங்க, அதனால் வந்து பல விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. அது மீடியாவாக இருக்கட்டும், நான் மீடியாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லை பேசுகிறதுக்கு, ஏதோ ஒரு விஷயத்த சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து ஒரு காக்ரோச் அப்படின்னு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த விமர்சனத்தை தொடர்ந்து வந்து சோஷியல் மீடியாவில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பார்ட்டி வந்து இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. பல யங்ஸ்டர்ஸ், ஜென்சிஸ் எல்லாருமே வந்து இப்போது அந்த பார்ட்டியை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மூன்றாவது ஒரு பார்ட்டி இப்போ வந்துருச்சு அப்படின்னு ஒரு விஷயம். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது அந்த சூரியகாந்தனுடைய ஒரு கருத்தை நான் பார்த்தேன். இளைஞர்கள் வேலை இல்லை, வேலை இல்லாத இளைஞர்கள் வந்துட்டு இதுதான் ஈடுபடுறாங்க. இப்போ நம்மளும் வேலை இல்லாத தான் அதை பண்ணுறோமா? ஸோ அடிப்படை புரிதல் இல்லாமலே வந்துட்டு அவர் கருத்து சொல்லியிருக்காரு சூரியகாந்த். ஒரு ப்ரெஸ் இருந்துச்சு, பேப்பர் ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் மீடியா டிவி வந்துச்சு, அப்புறம் சோஷியல் மீடியா வருது. அப்போ இதெல்லாம் நீங்கள் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க, உண்மையை சொல்கிறதில்ல. அதனால தானே சோஷியல் மீடியா வருது, பலம் பெறுது. அப்போனா இதெல்லாம் இயக்கிறவன் மட்டும் எப்படி தப்பானவன் இருப்பான்? தப்பான நோக்கத்தோடு இருக்கிறவன் எங்கே இருந்தாலும் தப்பானவனாக தான் இருப்பான், ரைட்டுங்களா? ஆனால் இங்கே சோஷியல் மீடியா தானே இவ்வளோ, எப்படி இங்கே சோஷியல் மீடியா பல்கி பெருகுது? எதனால்? இந்த தொலைக்காட்சிகளும் இந்த பேப்பர்களும் கொண்டு வர்றதை விட அதிகமான விடயங்களை நம்ம கொண்டு வரோம். அது உண்மையாக தெரியுது, மக்களுக்கு அது தேவைப்படுது, அதனால் நம்ம வளர்கிறோம். நம்ம எங்களை வந்து காக்ரோச்சு, பல்லி, பூரான் அப்படின்னோம்னா எதுக்கு இருக்கிறது? எதுக்கு இருக்குது? உங்களாட்ட விஷப்பாம்புகளுடைய பல்ல பிடிச்சி பார்க்குறதுக்கு இருக்குது, அப்படி தான் சொல்லணும். நீங்களாம் என்ன பண்ணீங்க? எஸ்ஐஆரை பற்றி உங்களுடைய முடிவு என்ன? எஸ்ஐஆர் வழக்க நீங்களும் ஜோய்மாலியா பக்சி நீங்களாக தான் சேர்ந்து விசாரிச்சுட்டு வந்தீங்க. என்ன சொன்னீங்க நீங்கள்? எத்தனை லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க? உங்களால் தடுக்க முடிஞ்சது? அதாவது வாக்குரிமை விடுதலை மூலம் அந்த நாட்டினுடைய குடிமக்கள் பெற்ற உரிமை எவ்வளோ தூக்கி போட்டாங்க சொல்லுங்கள். எவ்வளோ பேர் வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 97 லட்சம் பேர், 25 லட்சம் பேர் செத்து போயிட்டான். விடு, மீதி இருக்க 70 லட்சம் பேரில் 35 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டாங்க. மீதி 35 லட்சம் பேர் எங்கே போனாங்க? என்ன ஆனாங்க? என்ன பண்ணீங்க? இப்போ நான்லாம் ஃபார்ம் கொடுத்தேன். போன முறை நான் சொன்னேன் இல்லையா, ஃபார்ம் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் எஸ்ஐஆருக்கு முன்னாடியும் என்னோட பேர் வந்துட்டு அயாநாதன் தான். ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் அயோநாதன் தான். இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு முன்னாடி என் பொண்டாட்டி என்னோட வாழலை, வேற ஒரு இடத்துல வாழறா. அது முடிச்சிட்ட உடனே இப்போவும் வேற ஒரு இடத்துல தான் வாழறா. ஆனால் என்னோட இருக்கிறா, ஆனால் வேற ஒரு தெருவில் தான் ஓட்டு போடுறா. இப்படியெல்லாம் உனத்தை பண்ணிட்டு அவன் வந்துட்டு சொல்கிறான், நீங்கள் வந்துட்டு நல்லா நடக்குது, பேஸ் நீங்கள் போட்டு 10 இடத்துல நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சான்றிதழ் கொடுக்குறீங்க. அப்போ உங்களை எக்ஸ்போஸ் பண்ணது யார்? இந்த டிவியாவது பேசுகிறேன். இப்போ நம்ம பேசுகிறது எதாவது பேசுனானே இந்த டிவிக்காரங்க, இந்த பேப்பர்காரங்க யாராவது பேசுகிறாங்களா? ஓகே, இந்த ஹிந்து போடுற பத்திரிகைகள்லாம் ஓரளவுக்கு அவங்களுடைய காலமில் வந்துட்டு பதில் சொன்னாங்க, தலையங்கத்தில் பதில் சொன்னாங்க. நம்ம பேசுகிற மாதிரி ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டாங்க தவறா அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வெளில கொண்டாந்தோமே, இதெல்லாம் பற்றி நீங்கள் ஏதாவது கேர் எடுத்துக்கிட்டீங்களா? செத்து போனவன் உயிரோட வந்தானே, கேன்சல் பண்ணுறாட்டிங்களா? கேன்சல் பண்ணிக்கலாம் எஸ்ஐஆரை. எனவே எதையும் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோன்றதை பற்றிய ஒரு புரிதல் வேணும். அதெல்லாம் இந்த நாட்டினுடைய நீதிபதிகள்லாம் இப்படி இருக்காங்க, அவ்வளோதான். அவங்க சொல்கிறதுக்காக நம்மளாம் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க தேவையில்லை. நாளைய எதிர்காலம் எப்படி போகுது அப்படின்றத பற்றி நம்ம கவலைப்படுறோம். அவங்க அதை பற்றி கவலைப்படல. அவங்க ரொம்ப வசதியாக வாடுறவங்க, அவங்க எதை வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. அதுக்குன்னு ஒரு கட்சின்றதெல்லாம் தேவையில்லை. அதனால் தேர்தலில் போட்டியிட போகிறதில்ல. இதை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லை. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.